ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்எஸ்ஆர் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் அண்ட் டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ நம்ம ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பாண்ட் பிரேக்கேஜ் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ எந்த மாதிரியான பாண்ட்ஸ் பிரேக் ஆகுது, என்ன நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக இப்படி எழுதுவோம் ஆல்கஹால், சரியா? ஸோ இந்த கார்பன் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். அதுல ஒண்ணு நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ ஆக்சிடேஷன் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 2 ஹைட்ரஜன் இருக்கணும். ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடிய OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இன்னொன்னு அதே கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆக்சிடேஷன் செய்யும் பொழுது ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு வெளியில ரிமூவ் ஆகும். அதனாலதான் இந்த ஆக்சிடேஷன்ல நம்ம டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்ற டேர்மையும் கொடுக்கிறோம், சரி? ஸோ டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாண்ட் பிரேக்கேஜ் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் செய்யும் பொழுது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கு. இப்போ புதுசா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 1 டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சி ஒரு ஹைட்ரஜன் தனியா போயிடுது. அதே மாதிரி கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சி இந்த ஹைட்ரஜன் தனியா போயிடுது. ஸோ அப்ப அந்த இடத்துல 2 பாண்ட் பிரேக்கேஜ் நடக்குது. ஸோ 2 cleavage of bonds. ஸோ எந்தெந்த பாண்ட் கிளீவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ 2 cleavage of bonds takes place. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளியில வந்த இந்த ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் மாலிக்யூலா வெளியில போயிடும். ஸோ ஹைட்ரஜன் மாலிக்யூல் இஸ் ரிமூவ்ட். ஓகேவா? ஸோ இந்த மூணும் நம்ம ஆக்சிடேஷன் செய்யும் பொழுது நடக்குது. ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்றது இட் இஸ் அக்கம்பனைடு பை த டீஹைட்ரோஜனேஷன் ஆல்சோ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் செய்யும் பொழுது ஒரு சி டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல சி டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆகுது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவ் ஆகுது, கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவ் ஆகுது. ஸோ 2 பாண்ட் கிளீவேஜ் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் நமக்கு ரிமூவ் ஆகுது, சரியா? இப்போ நம்ம ஆல்கஹால், இப்போ ஆல்கஹால்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு இருக்கு. இந்த 3 ஆல்கஹாலுமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குமானா இல்ல. பிரைமரி ஆல்கஹால் கொடுக்குற ப்ராடக்ட்டும், செகண்டரி ஆல்கஹால் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டும், டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வேரி ஆகும். ஸோ நம்ம ஒரு ஆல்கஹால் என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால். நம்ம என்ன மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆல்டிஹைடும் ஆசிடும் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஒரு பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது இது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆல்டிஹைட் கொடுக்கும். இந்த ஆல்டிஹைடை ஃபர்தரா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அது கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது இந்த ஸ்டெப்லே ஸ்டாப் ஆகுதா அல்லது டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு போகுதா அப்படின்றது நம்ம என்ன மாதிரியான ஆக்சிடேஷன் ஏஜென்ட் யூஸ் பண்றோமோ அதை டிபெண்ட் பண்றது. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அசிடிஃபைடு KMNO4.
ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம பிரைமரி ஆல்கஹாலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகாம டைரக்டா நம்மளுக்கு இந்த பிரைமரி ஆல்கஹால் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ எந்த கண்டிஷன்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணும் பொழுது. இப்போ ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு பார்ப்போம். CH3 CH2 COO CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால். இதுல நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடும்போது இது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், டைரக்டா அசிட்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடிக் பார்ட்ல நான் ஐசோலேட் பண்ணணும். எனக்கு இந்த ஆல்டிஹைடாவே நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், CrO3 ஆன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணணும். அல்லது நான் எனக்கு வந்து ஈல்டே வந்து நிறைய இருக்கணும், நல்ல ஆல்டிஹைடிக் ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், PCC யூஸ் பண்ணலாம். ஸோ PCC அப்படின்றது பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஸோ இந்த பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ரியேஜென்ட். ஸ்பெசிஃபிக்காவே இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இருக்கும். சரி, எப்போ இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ஆல்டிஹைடாவே நான் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2OH இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், CrO3 போடுறேன் அப்படின்னா எனக்கு ஆசிடுக்கு பதிலாக இங்க என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CHO ஆல்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் எழுதுறோம், நான் PCC கொடுக்குறேன், ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம், பிரைமரிக்கு நான் எழுதுறேன் RCH2OH. சரியா, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷனுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதுல RCHO கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தரா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது RCOOH கிடைக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து பிரைமரி ஆல்கஹாலுக்கான அந்த ஸ்கெலிட்டல் ப்ரொசீஜர். இப்போ நம்ம PCCக்கு வரோம். ஸோ ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் PCCக்கு இருக்கு, CH3 CH டபுள் பாண்ட் CH CH2OH. ஸோ இதுல நம்ம PCC ஆட் பண்றோம், பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஆல்கஹாலிக் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் CH CHO நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் PCCக்கு. ஸோ எக்ஸாம்ல இதே பார்ட்டை கொடுத்து ஆரோ போட்டு PCC கொடுத்து ரைட் த ப்ராடக்ட், ரைட் த மேஜர் ப்ராடக்ட், ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது நீங்க கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஃபார் பிரைமரி ஆல்கஹால். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆகுது, இதே மாதிரி டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. ஸோ அதையும் நம்ம ஒரு தடவை எங்கன்றது பார்த்துருவோம், எந்தெந்த ஹைட்ரோஜன். ஏன்னா நான் மேல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன் எந்த 2 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும், OHல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் அந்த OH அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது. ஸோ பிரைமரி ஆல்கஹால் இப்ப இந்த இடத்துல பார்ப்போம், எதெல்லாம் ரிமூவ் ஆகுது, OHல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த அந்த OH அட்டாச்சா இருக்கிறது இந்த கார்பன், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும். ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறோம் அப்படின்னா, சரி நான் இந்த இடத்துல அதை எழுதி கூட காமிக்கிறேன், அப்ப இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். CH3, ஸோ இதுல வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு, இது ஒரு OH. ஸோ அப்ப எந்த பார்ட் ரிமூவ் ஆகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்ன ஆகுது, அப்படியே நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. சரியா, ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ஹைட்ரஜன் மாலிக்யூலா ரிமூவ் ஆகும். எங்க நம்ம பார்த்தாலும் இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் என்னாச்சு, இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன்ல கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். சரியா, ஸோ கம்ப்ளீட்டா ஒரு பிரைமரி ஆல்கஹாலை
நான் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கேன். எனக்கு அது ஃபைனலா வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குடுக்குது. ஸோ நம்ம நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆல்டிஹைடிக் பார்ட்டோட எழுதி நம்ம ரியாக்ஷன் பார்ப்போம். சரியா? இப்போ அதே எத்தில் ஆல்கஹால் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன்ல இது நமக்கு என்ன ப்ராடக்ட் குடுக்குது? CH3 C double bond OH. ஸோ இதை நம்ம ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது நமக்கு இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த பேரண்ட் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனும் அதுல இருந்து ஃபார்ம் ஆன ஆல்டிஹைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனும் சேமா இருக்கும். ஸோ இதுல 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இது பிரைமரி ஆல்கஹாலுக்கு மட்டுமே உரியது. ஸோ பிரைமரி ஆல்கஹால் என்ன நம்ம எடுத்திருக்கோமோ அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல்டிஹைட்லயும் இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் இருக்கும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்க, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் போறீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரைமரி ஆல்கஹால் நம்மளுக்கு ரியேஜென்ட்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்மள ப்ராடக்ட் ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன ரியேஜென்ட் ஆட் பண்றோன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், அதாவது அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல்லைன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்றோம்னா நம்மளுக்கு ஆல்டிஹைடுக்கு பதிலா என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு போயிடும். நீங்க CrO3 PCC ஆட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடிக் ஃபார்ம்லயே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம செகண்டரி ஆல்கஹால் போறோம். ஸோ செகண்டரி ஆல்கஹால் அப்படின்றது ஜென்ரலா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம் இல்லையா? RCOH R prime அல்லது R டேஷ்னு எழுதுவோம். ஸோ இது நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணும்? RC, இந்த இடத்துல ஒரு H இருக்கும்ல, RC டபுள் பாண்ட் O R டேஷ் நமக்கு ஒரு கீட்டோன் கொடுக்கும். இது செகண்டரி ஆல்கஹால், இது கீட்டோன் கொடுக்கும். இந்த கீட்டோனுடைய மேக்சிமம் நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும் ஆக்சிடேஷன்ல. ஆனா நான் வந்து ஸ்ட்ராங் கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஒரு அட்மாஸ்பியர் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா இது ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது ஒன்னாக இருக்கலாம் அல்லது மிக்சர் ஆகவும் இருக்கலாம், மோர் தேன் ஒன்னாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஒன் அல்லது மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்ம எந்த மாதிரியான செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கார்பாக்சிலிக் ஆசிட் அல்லது மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் இருக்கும் அப்படின்னா அண்டர் ஸ்ட்ராங் ரியாக்டிங் கண்டிஷன்ல தான் இந்த நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் பத்தி நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு நார்மலா ஒரு செகண்டரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்றோம்னா நம்மளுக்கு கீட்டோன் பார்ட்டோட முடிஞ்சிடும். ஸோ அப்ப இங்க நம்ம எந்த மாதிரியான ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா CrO3. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ல பாருங்க செகண்டரி ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க, CrO3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கீட்டோனோட நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஒரே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்றது, இன்னொன்னு மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். எதுக்காக அப்படின்னா இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம எந்த மாதிரியான செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசிட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க நம்ம CH3 CH OH CH3. ஸோ 2 ப்ரோபனால் நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம CrO3 போடுறோம். ஸோ ஆக்சிடேஷன் இருக்கும். ஆக்சிடேஷன் ஆஸ் யூஷுவல் இங்க என்ன ரிமூவ் ஆக போகுது? இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் என்ன ஆகுது? H2 மாலிக்யூலா ரிமூவ் ஆயிடுது. ஸோ C டபுள் பாண்ட் O நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O CH3 நமக்கு அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து 2 ப்ரோபெனால் இல்லைன்னா ப்ரோபென் 2ஆல் ரெண்டுமே கரெக்ட். ஸோ இதை நான் ஃபர்தரா அண்டர் ஸ்ட்ராங் கண்டிஷன் கொடுக்கும்போது இது
ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகும்போது இது என்னவா மாறும் அப்படின்னா நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா தான் மாறும். ஸோ இங்க எனக்கு என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது, இது அசிட்டிக் ஆசிடும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு டூ ப்ரோப்பனால நான் ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது எனக்கு ஒரே ஒரு ஆசிட் மட்டும்தான் கிடைக்குது, அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுறது, CH3 CHOH CH2 CH2 CH3. சரியா? சோ இதுக்கு என்ன பேர் நம்ம கொடுப்போம், இதுவும் செகண்ட் பொசிஷன்ல தான் OH அட்டாச் ஆயிருக்கு, 5 கார்பன் இருக்கு. அதனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 2 பென்டனால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பென்டென் 2ஆல் அப்படின்னு சொல்லலாம். சோ 2 பென்டனால் அல்லது பென்டென் 2ஆல் ரெண்டும் கரெக்ட். இப்ப இதை நான் இதே மாதிரி CrO3 போடுறேன், ஆக்சிடைஸ் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் மாலிகுலா போயிருது. ஸோ C டபுள் பாண்ட் O வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH2 CH3. ஸோ இதை ஃபர்தரா ஸ்ட்ராங் கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் இந்த சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கிளீவ் ஆகும். அப்ப இந்த பார்ட் ஒரு ஆசிட் ஆகும், இந்த பார்ட் எனக்கு இன்னொரு ஆசிட் ஆகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ன ப்ராடக்ட், CH3COOH பிளஸ் CH3CH2COOH எனக்கு கிடைக்கும். ஸோ அசிட்டிக் ஆசிடும் இங்க ப்ரோப்பனோயிக் ஆசிடும் எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் வி ஆர் டேக்கிங் ஃபார் ஆக்சிடேஷன். எந்த மாதிரியான செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்ம மேல வந்து பிரைமரிக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம், என்ன பேரண்ட் ஆல்கஹால் எடுத்திருக்கோமோ அதுல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தோ அதே சேம் நம்பர் அல்லது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆல்டிஹைடுக்கும் ஆசிடுக்கும் இருக்கும். சோ அந்த கண்டிஷன் செகண்டரி ஆல்கஹாலுக்கு பொருந்துமானா பொருந்தாது. சோ செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் ஆல்கஹால்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எங்க வரைக்கும் வரும்னா கீட்டோன் வரைக்கும் வரும். ஆனா கீட்டோன்ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் போகும் பொழுது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பேரண்ட் ஆல்கஹால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இப்ப நம்ம இங்க செக் பண்ணோம், இதுல எத்தனை இருக்கு, இங்க பார்த்தோம்னா 1 2 3 3 கார்பன் இருக்கு. இதுல பாக்குறோம், அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற கீட்டோன்ல பாக்குறோம் 3 கார்பன். சோ கீட்டோன் வரைக்கும் கார்பன் கவுண்ட் வந்து சேமா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஃபார்ம் ஆன கார்பாக்சிலிக் ஆசிட்ல பாக்குறோம் ஒரு கார்பன் கவுண்ட் குறைவா இருக்கும். அப்போ செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பன் கவுண்ட் ஒரிஜினல் ஆல்கஹாலின் கவுண்டை விட குறைவா இருக்கும். இப்ப இங்க பாக்குறோம், இங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் 5 கார்பன் இருக்கு. இதுக்கு வரும் கீட்டோனுக்கு வரும் அதே மாதிரி 1 2 3 4 5 கார்பன்ஸ் ஈக்குவலா இருக்கு. அதுல இருந்து ஃபார்ம் ஆன கார்பாக்சிலிக் ஆசிட்ல பாக்குறோம், இதுல 2 இருக்கு இதுல 3 இருக்கு, டோட்டலா 5 இருக்கு. ஆனா தனித்தனியா கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் எப்படி இருக்கும், டிஃபரா இருக்கும். சோ இது செகண்டரி ஆல்கஹாலுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம். அடுத்தது டெர்ஷியரி ஆல்கஹால் போலாம். சோ டெர்ஷியரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் டெர்ஷியரி ஆல்கஹால், சோ டெர்ஷியரி ஆல்கஹால் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரலா ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகாது, நோ ரியாக்ஷன். ஏன்னா நம்ம மேல பார்த்தோம் ஆக்சிடேஷன் அப்படின்றது இட் இஸ் ஃபாலோடு பை டீஹைட்ரோஜனேஷன், ஹைட்ரஜன் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஹைட்ரஜன் மாலிக்யூல் எங்க இருந்து ரிமூவ் ஆகுது, OHல இருக்கக்கூடிய ஹெச்சும் அந்த OH எந்த கார்பன்ல அட்டாச்சா இருக்கோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும் சேர்ந்துதான் ரிமூவ் ஆகும். இப்ப நம்ம ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா CCH3 CH3 CH3OH இப்படிதான் இருக்குது டெர்ஷியரி ஆல்கஹால். சோ அப்ப ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடையாது, ஹைட்ரஜன் இல்லாததுனால
அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிக்யூல நம்மளால எலிமினேட் பண்றது. இங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு போகாது. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் இந்த இடத்துல டீஹைட்ரோஜனேஷன் நடக்கும். அங்க ஹைட்ரஜன் இல்லாததுனால டெர்ஷரியில இருந்து ஹைட்ரஜன் மாலிக்யூல் ரிமூவ் பண்றது முடியாது. அதனாலதான் இந்த டெர்ஷரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகாது. ஆனா வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஸ்ட்ராங் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, ஸோ இதே எந்தெந்த கண்டிஷன்ல வரணும், அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா வெரி ஹை டெம்பரேச்சர், சரியா, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கிற பட்சத்துல இந்த டெர்ஷரி ஆல்கஹால் வந்து மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் ஃபார்ம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த COHல இந்த சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் என்னாக ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப தனித்தனியா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இன் கேஸ் ஆஃப் டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசிடிஃபைடு KMnO4. So KMnO4, acidified KMnO4 as well as acidified potassium dichromate. சரி, ஸோ அசிடிக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அட் ஹை டெம்பரேச்சர்ல டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுது, கார்பன் கார்பன் பாண்ட் கிளீவேஜ் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஆக்சிடேஷன் பார்த்துக்கோம். ஸோ ஆக்சிடேஷன்ல நம்மளுக்கு டீஹைட்ரோஜனேஷன் நடந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம தனியாவே நம்மளுக்கு டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. ஸோ அங்க நம்ம என்ன பண்ண போறோம், அங்க நம்ம ஆக்சிடேஷன் பத்தி பேச போறது இல்ல. அங்க நம்மளுக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான் ரிமூவ் பண்றோம். ஆனா அங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து வேற. ஸோ இங்க நம்ம டீஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸே பார்க்குறோம். ஸோ இங்க நம்ம டீஹைட்ரோஜனேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இந்த ஆல்கஹாலை நம்ம என்ன ஃபார்ம்ல எடுப்போம் அப்படின்னா வேப்பர் ஃபார்ம்ல எடுப்போம். ஸோ வேப்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால், அது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஆல்கஹாலை எடுத்து இதை நம்ம காப்பர் மெட்டல் மேல பாஸ் பண்ணணும் அட் 573 கெல்வின். ஸோ அப்படி நம்ம பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் நம்ம பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்றோம்னா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். சரியா, ஏன்னா அந்த பார்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சிடேஷன்ல அதை கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றோம்னா அதுல ஆக்சிஜன் ஆட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். ஸோ இங்க நம்ம வெறும் டீஹைட்ரோஜனேஷன் மட்டும் பண்றதுனால நம்மளுக்கு பிரைமரி ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் எங்கேயே நின்றுடும், ஆல்டிஹைடிக் பார்ட்ல நின்றுடும். அடுத்தது செகண்டரி ஆல்கஹாலா இருந்ததுன்னா அங்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோனோட நிற்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் என்ன ரிமூவ் ஆகுது, ஹைட்ரஜன் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ டெர்ஷியரி நம்ம ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி தான், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும்னா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். எந்த கார்பன்ல OH அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் H2 மாலிக்யூலா ரிமூவ் ஆக முடியும். ஆனா டெர்ஷரி ஆல்கஹால்ல இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்காது. ஸோ அதனால இங்க மட்டும் நம்மளுக்கு என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் அண்டர்கோ ஆகுமே தவிர்த்து டீஹைட்ரோஜனேஷன் அண்டர்கோ ஆகாது. இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெசிபிக்காவே இத மாதிரியான எக்ஸெப்ஷனல் கேசஸ் வந்து கேட்பாங்க நமக்கு. ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம காப்பர் 573 கெல்வின் கூட ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இங்க ஆல்டிஹைட், இங்க கீட்டோன் மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகல. ஆனா இந்த இடத்துல டீஹைட்ரேஷன் நடக்குது, வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுறதுனால இங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும், அல்கீனா. ஸோ இப்ப நம்ம ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா, ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு primary alcohol are CHHOH. சரியா, இப்ப நம்ம இதுல என்ன ஆட் பண்ண போறோம், எல்லாத்துலயுமே காப்பர் 573 கெல்வின். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்,
ஆல்கஹால் வேப்பர்ஸ நம்ம காப்பர் மெட்டல்ல 573 கெல்வினுக்கு பாஸ் பண்றோம். சரியா? அப்போதான் நம்மளுக்கு இந்த இடத்துல டீஹைட்ரோஜனேஷன் நடக்கும். ஸோ ஆக்ஸிஜன் கூட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் H2வா வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு C டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல RCH டபுள் பாண்ட் O பிளஸ் H2 ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. இதே நம்ம வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? எப்படி எழுதும் செகண்டரி ஆல்கஹால்? RCH OH இந்த இடத்துல R டேஷ். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? செகண்டரி ஆல்கஹாலினுடைய வேப்பர்ஸை காப்பர் மெட்டல்ல 573 கெல்வினுக்கு பாஸ் பண்ணும் பொழுது OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் என்னவா ரிமூவ் ஆயிடும்? ஹைட்ரஜன் மாலிகுலா ரிமூவ் ஆயிடுது. ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். RC டபுள் பாண்ட் O R டேஷ். ஸோ கீட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே நம்ம வந்து ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கஹால் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? COH இந்த இடத்துல வந்து நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளாவே எடுத்துக்குவோம். அப்பதான் நம்ம எலிமினேஷன் காமிக்க முடியும். சரியா? CH3. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த வேப்பர்ஸை காப்பர் 573 கெல்வினுக்கு ட்ரீட் பண்றோம்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருந்தாதான் H2 மாலிகுல் வெளில போகும். ஸோ இங்க ஹைட்ரஜன் இல்லாததுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் பக்கத்துல ஸோ அப்ப இது வந்து ஆல்பா கார்பன் ஆயிடுது. OH அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே என்ன கார்பனா இருக்கும்? பீட்டா கார்பனா இருக்கும். அப்ப இந்த பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ மூணுத்துமே பீட்டா இருக்கனால ஏதாவது ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு மாத்தி எழுதி காமிக்கிறேன். எலிமினேஷன் காமிக்கிறதுக்காக. ஸோ CH3 நான் என்ன பண்றேன்? CH2H காமிக்கிறேன். சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய OHம் இதுல இருக்கக்கூடிய ஹெச்சும் என்னவா ரிமூவ் ஆயிடுது? வாட்டரா ரிமூவ் ஆயிடுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க ஷிஃப்ட் ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? இந்த CH3 எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ CH3 இந்த CH3 அப்படியே இருக்கு. சரியா? ஸோ CH3 இப்ப டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்கு நடுவில் வந்தப்ப டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும் பிளஸ் H2. ஸோ இங்க நம்மளுக்கு ஆல்கீன். ஸோ இது வந்து பிரைமரினா ஆல்டிஹைட், செகண்டரினா கீட்டோன், டெர்ஷியரி நம்மளுக்கு ஆல்கீன். சரியா? ஸோ நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் கொடுக்குறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் கன்வர்ஷனுக்கு போகணும். ஸோ கண்டிப்பா இந்த ஆக்சிடேஷன் அண்ட் டீஹைட்ரஜனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.